வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபானா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளை ஒருங்கிணைப்பதற்கு விசேட பிரதிநிதியொருவரை நியமிப்பதாக ஜப்பான் அமைச்சரவை செயலாளர் தெரிவிப்பு. யாழ் வேலையேற்றப்பட்டதாரிகள் உண்ணாவிரதத்தில். நாட்டை சூழவுள்ள கடற்பிரதேசங்களில் பலத்த மழையுடன் கடும் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளை ஒருங்கிணைப்பதற்கு விசேட பிரதிநிதியொருவரை நியமிப்பதாக ஜப்பான் அமைச்சரவை செயலாளர் யோஷிஹதே சுகா தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் அந்நாட்டு பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமரின் ஆலோசகர் கலாநிதி ஹிரோதிகோ இசுமியை அந்த பதவியில் நியமிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக இந்த கலந்துரையாடலின் போது ஜப்பான் அமைச்சரவை செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்து சமுத்திர வலயத்தின் கடற்போக்குவரத்து, சமுத்திர பாதுகாப்பு தொடர்பில் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்காக அர்ப்பணித்து செயற்படுவதாகவும் எவ்வித ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு மற்றும் இடமில்லை எனவும் இலங்கை பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலின் போது சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கையின் தொலைக்காட்சி டிஜிட்டல் மயமாக்கல் செயற்பாடுகளை துரிதப்படுத்துவது தொடர்பில் முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. யாழ் வேலையேற்றப்பட்டதாரிகள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக 45வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த வடமாகாண வேலையேற்றப்பட்டதாரிகள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை அம்பாறை மாவட்ட வேலையேற்றப்பட்டதாரிகள் 45வது நாளாக காரைதீவு சுகாதார பணிமனைக்கு அருகில் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டனர். திருகோணமலை மாவட்ட வேலையேற்றப்பட்டதாரிகளின் கவனஈர்ப்பு போராட்டம் 42வது நாளாக இன்றும் நடத்தப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்றப்பட்டதாரிகள் காந்தி பூங்காவில் 51வது நாளாகவும் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டுள்ளனர். வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் நிலவும் குழப்ப நிலை காரணமாக நாட்டை சூழவுள்ள கடற்பிரதேசங்களில் பலத்த மழையுடன் கடும் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் நிலவும் குழப்ப நிலை காரணமாக நாட்டை சூழவுள்ள கடற்பிரதேசங்களில் பலத்த மழையுடன் கடும் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையான கடற்பிரதேசங்களில் மணித்தியாலத்திற்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் காரணமாக இந்த கடற்பிரதேசங்களில் கொந்தளிப்பு ஏற்படலாம் எனவும் வானிலை எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்த நிலைமை தொடர்பில் எச்சரிக்கை செயற்படுமாறு மீனவர்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலை காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. திருகோணமலையில் இன்ஃபுளுவன்சா வைரஸ் தொற்றுக்குள்ளான பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த பெண் நேற்று உயிரிழந்ததாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனுஷியா ராஜ்மோகன் குறிப்பிட்டுள்ளார். இன்ஃபுளுவன்சா A1 வைரஸ் தொற்றுக்குள்ளாகி குறித்த பெண் உயிரிழந்தவை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தோப்பூர் அலிநகர் பகுதியைச் சேர்ந்த 38 வயதான பெண் ஒருவரே இன்ஃபுளுவன்சா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார். இதேவேளை இன்ஃபுளுவன்சா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்கள் என சந்தேகிக்கப்படும் 4 நோயாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் திருகோணமலை பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனுஷியா ராஜ்மோகன் தெரிவித்தார். பண்டிகை கால முட்கொடுப்பனவு வழங்கப்படாமை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து வடக்கு கிழக்கு ரயில் கடவை காப்பாளர்கள் 3வது நாளாகவும் இன்று பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ரயில் கடவை காப்பாளர்கள் கடமையில் இல்லாத நிலையில் அந்த பொறுப்பு போலீசாரை சார்வதாக வடக்கு கிழக்கு ரயில் கடவை காப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அகில இலங்கை ரீதியில் உள்ள 3628 ரயில் கடவை காப்பாளர்கள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என வடக்கு கிழக்கு ரயில் கடவை காப்பாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும் எனவும் தம்மை புகையிரத திணைக்கள ஊழியர்களாக இணைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் இவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் காணப்படும் வெற்றிடங்களுக்கு வடக்கு கிழக்கில் இருக்கும் ஊழியர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஏனைய வெற்றிடங்களுக்கு வடக்கு கிழக்கில் உள்ள இளைஞர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் எனவும் ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய பண்டிகை கால கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் எனவும் வடக்கு கிழக்கு ரயில் கடவை காப்பாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. போதை வில்லைகளை விற்பனை செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட மூவர் மருதானையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மருதானை சுதுவெல்ல முச்சந்தியில் வேன் ஒன்றில் போதை வில்லைகளுடன் பயணித்த சந்தேக நபரை கைது செய்து விசாரணைக்குட்படுத்தியதை அடுத்து குறித்த விற்பனை நடவடிக்கைகள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
சந்தேக நபரிடமிருந்து 27 போதைப் பொருள் அடங்கிய வில்லைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 19, 37 மற்றும் 39 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்களை மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தெனியாய ஹேன்பர்ட் 8 ஏக்கர் பகுதியில் வீடொன்று தீக்கிரையானதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு 10:30 அளவில் வீடொன்றில் தீ பரவுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. பலகையால் அமைக்கப்பட்ட குறித்த வீடு முழுவதுமாக தீக்கிரையாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். வீட்டில் தனியாக வசித்து வந்த 60 வயதான பெண்ணே தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். நீதவான் விசாரணைகளை முன்னிட்டு குறித்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை தெனியாய போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கொட்டதெனிய படல்கம கட்டுக்கிந்த பகுதியில் பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை கிடைத்த தகவலுக்கு அமைய சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். 68 வயதான பெண்ணொருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் உயிரிழந்த பெண்ணின் பிள்ளைகள் இருவரும் வீட்டில் இருக்கவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதுடன் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உதயமாக உள்ள சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் ஆயத்தமாகி வருகின்றனர். இம்முறை சித்திரை புத்தாண்டை கொண்டாடுவதற்கு வடமாகாண மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். கிளிநொச்சி வாழ் மக்களும் சித்திரை புத்தாண்டை கொண்டாடுவதற்கு புத்தாடைகளை கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதேவேளை கிழக்கு மாகாணத்திலும் மக்கள் ஆர்வத்துடன் பொருட்கள் கொள்வனவில் ஈடுபட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இதற்கமைய திருகோணமலை நகருக்கு மக்கள் அதிகமாக வருகை தருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதேபோல் மட்டக்களப்பில் வாழும் தமிழ் மக்கள் சித்திரை புத்தாண்டிற்கு இவ்வாறு தயாராகி வருகின்றனர். மலையக மக்கள் புத்தாண்டை கொண்டாடுவதற்கு இவ்வாறு தயாராகி வருகின்றனர். நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையின் பின்னர் மீள்குடியேறும் மக்கள் தொடர்ந்தும் பல இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். மட்டக்களப்பு போரைத்தீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட விளாந்தோட்ட மக்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. போரைத்தீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட விளாந்தோட்ட கிராமத்தில் சுமார் 200 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். எவ்வித அடிப்படை வசதிகளும் அற்ற நிலையில் நாள்தோறும் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் விளாந்தோட்ட மக்கள் தமது வாழ்க்கையை நகர்த்துகின்றனர். குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே இந்த கிராம மக்களின் ஒரே வேண்டுகோளாக காணப்படுகின்றது. வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. அண்டன்று உழைச்சி வாழது அண்டைக்கு எங்களுக்கு காணும். தண்ணி இல்லை. தண்ணி முக்கியமானது. மாரியோட எங்களுக்கு தண்ணி கஷ்டம். நாங்கள் தூரத்தான் தண்ணிகளை கொண்டு பெருமாறுறோம். இலச்சம் கேட்டு வந்தா எங்கட வீடு அதிரிவாங்க. அதுக்கு பிறகு இல்ல அதுல ஒண்டாங்கண்டா எங்கட பக்கம் வந்து எட்டி பாக்குறது. நாங்க இனி வரட்டு ரெண்டு ஆயிருக்கோம். அவங்களுக்கு போட்டு எல்லாம் செய்யறோம். வந்தா ஆக்களை விரைச்சு ரெண்டு ஆயிருக்கோம். யுத்தத்தால பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்திருந்து இப்ப வந்து நாங்க இதுல குடியிருக்கோம். 90ஆம் ஆண்டுக்கு முதலே கூடி நாங்க இருக்கோம். எங்களுக்கு வீடு தரல. நாங்க இந்த குடியில் இருக்கோம். தங்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்குமா என்ற ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர் மட்டக்களப்பு போரைத்தீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட விளாந்தோட்ட கிராம மக்கள். பண்டிகை காலத்தில் பயணிகளிடமிருந்து அதிக பணத்தை அறவிடும் தனியார் பஸ் ஊழியர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதுவரை முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் பயணிகளிடமிருந்து அதிக பணத்தை அறவிட்டு 8 பஸ்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களின் நலன் கருதி 28,000 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் MP ஹேமச்சந்திர மேலும் தெரிவித்துள்ளார். அதிக பணம் அறவிடுவது தொடர்பில் தகவல்களை வழங்குவதற்கு அவசர தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் பிரகாரம் 1955 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி பஸ் நடத்துனர்கள் அதிக பணம் அறவிடுவது குறித்து முறைப்பாடு செய்ய முடியும் எனவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் கூறியுள்ளார். இந்நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்திற்கு மேலதிகமாக பணம் அறவிடும் பஸ் வண்டிகளின் பயண அனுமதி பத்திரம் தடை செய்யப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.